கோயம்புத்தூர் என்னும் கொங்கு சீமையில் கதிர்வேல் பாண்டியன் என்னும் கனிந்த மரத்தின் கிளையில் துளிர்த்த முதல் வசந்தம் நீங்கள். 1988 பூமி தொட்ட உன் பிஞ்சு பாதங்கள் இன்று சரித்திரத்தின் பக்கங்களில் தடம் பதித்திருக்கின்றன. 38 வயதில் நீங்கள் தொட்டிருக்கும் உயரங்கள் 300 நூற்றாண்டு பெருமைகளை தன் தோளில் சுமக்கின்றன. 13 வயது என்பது பட்டாம்பூச்சிகளை துரத்தும் பருவம். ஆனால் நீங்களோ மக்கள் தொண்டு என்னும் மகா நதியை தேடி பயணப்பட்டீர்கள். 2001 விஜய் ரசிகர் மன்றத்தின் அடிமட்ட தொண்டனாய் நீங்கள் வீதி வீதியாய் சுற்றிய போது உங்கள் பாதரட்சைகள் கூட பறைசாற்றின, இவர் சாதாரண ரசிகர் அல்ல, நாளை சரித்திரம் படைக்கப் போகும் வீரர் என்று. CSI பள்ளியில் 12ஆம் வகுப்பும் கற்று தேர்ந்த நீங்கள் SMS கல்லூரியில் கணினி அறிவியலில் பட்டமும் பெற்றீர்கள். ஆனால் உங்கள் இதயமோ விஜய் மக்கள் இயக்கம் என்னும் பல்கலைக்கழகத்தில் அல்லவா தொண்டர் என்ற பட்டத்தை வாங்கியது. ரசிகர் மன்றங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு நற்பணி இயக்கமாக உருவெடுத்த போது கோவை மண்டலத்தில் தலகர்த்தர் ஆனீர்கள். உங்கள் தலைவரின் நம்பிக்கைக்குரிய நங்கூரமாய் உருவெடுத்தீர்கள். கேட்வே சிஸ்டம்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் என்னும் நிறுவனத்தின் முதலாளியாய் முகிழ்த்தாய். பொருள் தேடும் பயணத்திலும் உன் அருள் குணம் குறையவில்லை. விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் விலையில்லா உணவகங்களாய், இரத்த தான முகாம்களாய், ஏழைகளுக்கு கல்வி உதவித்தொகைகளாய் உங்கள் மனித நேயம் உழைத்து நின்றது. உள்ளாட்சி தேர்தலில் களம் கண்டபோது சுயேட்சைகளாக நின்ற இயக்கத்தின் வேட்பாளர்களுக்காக நீங்கள் சிந்திய வியர்வை துளிகள் விஜய் மக்கள் இயக்கத்தின் வேர்களை கொங்கு பாறைகளிலும் ஊடுருவச் செய்தன. 23 ஆண்டுகால தவம், பதவிகள் கேட்காத உழைப்பு, பதில்கள் எதிர்பார்க்காத விசுவாசம். ரசிகர்கள் பிளஸ் அந்த சிச்சுவேஷன்ஸ் என்ன டிசைட் பண்றாங்களோ தகுந்த மாதிரி இப்போ மாறணும்னா மாறிதானே ஆகணும். In Tamil superstar Vijay's political entry is set to take place in 2024. திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்னும் பெருநெருப்பை பற்ற வைத்த போது அதில் உங்களை முதல் விறகாய் ஆகுதியாக்கிக் கொண்டீர்கள். வந்துவிட்டது 2026. காலம் தன் கணக்கை சொல்லும் வசந்தம். ஏப்ரல் 23 கிணத்துக்கடவு தொகுதியின் போர்க்களத்தில் நீங்கள் வேட்பாளராய் நின்றபோது அங்கு கொங்கு மண்ணே உங்களுக்கு குடைபிடித்தது. மே 4ஆம் தேதி வாக்கு இயந்திரங்கள் பாடிய வெற்றி பண் 11,710 வாக்குகள் வித்தியாசத்தில் எதிரிகளை புறமிதுகிடச் செய்தீர்கள். சென்னை தலைமைச் செயலகம் சிலிர்த்து பாய்ந்தது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் இளமை கொலு வீற்றிருந்த அமைச்சரவையில் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராய் நீங்கள் பொறுப்பேற்ற அந்த நொடி நீண்டகால தொண்டனின் விசுவாசத்திற்கு கிடைத்த பொன் மகுடம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற விக்னேஷ் கதிர்வேல் பாண்டியன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். பார்ட்டி ஃபண்ட் பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி. முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் அமைச்சர் விக்னேஷுக்கும் நடந்த அந்த சரித்திர உரையாடல் காலத்தின் கல்வெட்டு. தலைவரின் கட்டளையை ஏற்று உங்கள் பேனாவின் முதல் கையெழுத்து பல குடும்பங்களின் தலையெழுத்தை மாற்றி எழுதியது. 717 டாஸ்மாக் கடைகளுக்கு மூடு விழா நடத்திய உங்கள் முதல் அதிரடி. அடிமட்ட தொண்டராய் தொடங்கி அமைச்சராய் உயர்ந்து சாதனைகளின் சிகரத்தை தொட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் இளஞ்சூரியன் விக்னேஷ் அவர்களுக்கு ஆகஸ்ட் 28 பிறந்த நாள். காலம் உங்களை உற்று பார்க்கிறது. சரித்திரம் உங்களுக்காக தன் பக்கங்களை ஒதுக்கி வைத்துள்ளது. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர். தலைவரின் நம்பிக்கையை நெஞ்சில் சுமந்து இன்னும் பல சாதனைகள் தொடர உங்களை வணங்கி வாழ்த்துகிறோம்.